மதுரை மாநகராட்சியில் மொத்தம் 100 வார்டுகள் உள்ளன. அதில் 5 மண்டலமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் உதவி ஆணையாளர், ஏ ஸ்கொயர், பில் கலெக்டர் என ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 20 வார்டுகளை பிரித்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மதுரை மாநகரில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பகுதியிலையும் குப்பை அதிகமா இருக்கும். அதே போல இன்னைக்கு யூஜிடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பொங்கி வடக்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, இப்ப எல்லா பகுதியிலுமே பொங்கி வெளியே வருது. இதெல்லாம் சரி கேட்டோம்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அந்த ஐஏஎஸ் அதிகாரி பத்தாது, ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரி, மொத்தம் 5 மண்டலத்துக்கு 5 ஐஏஎஸ் அதிகாரி போடணும். அந்த 5 ஐஏஎஸ் அதிகாரிக்கு கீழே எல்லா பேரும் பணியாற்ற வேணும். அதுபோக குப்பைக்கு மட்டும் தனியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போடணும். ஹெல்த்துக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போட்டு வரணும். குடிநீருக்கு முக்கியமாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போட்டு மதுரை மாநகரை சிறப்பான மாநகராக மாற்றி அமைக்க இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். அப்போதான் மதுரை கிராமம் கலந்த நகரமா இருக்கு. நம்ம சென்னை மாதிரி பெருநகரமா மாறுறதுக்கு அதிகாரி கையில தான் இருக்குன்னு இந்த வீடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு முன்வந்து உடனடியாக எங்களுக்கு ஒரு 6-7 ஐஏஎஸ் அதிகாரியை மதுரை மாநகரில் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு